BMW சொகுசு கார் மோதி ராபிடோ ஊழியர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்கலாம். சுரேந்தர், இந்த விபத்துக்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? அந்த காரின் உரிமையாளர் யார் கண்டுபிடித்து விட்டார்களா? இந்த உயிரிழந்த நபரின் முழு விவரங்கள் என்ன சுரேந்தர்? வணக்கம். சென்னை மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலை கோடமாநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ராபிடோ ஊழியர் மீது அதிவேகமாக சென்ற விலை உயர்ந்த BMW கார் மோதியதில் சுமார் 100 கிலோமீட்டர் ராபிடோ ஊழியர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று இரவு ராபிடோ ஊழியர் பாண்டி பஜார் பகுதியை சேர்ந்த ராபிடோ ஊழியர் ஒருவர் மதுரவாயில் தாம்பரம் பைபாஸ் சாலை வழியாக சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த BMW கார், விலை உயர்ந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகமாக அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுல அவர் பாலத்தின் மீது இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள புதார் ஒன்றில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அந்த காரை ஓட்டிய நபர் காரை நிறுத்தாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கிருந்து சென்றுள்ளார். காரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக, விபத்து காரணமாக காரில் சென்சார் கட்டாகி தானாகவே கார் பாலத்தின் மீது சென்றுள்ளது. இதனை அடுத்து அந்த நபர் அந்த பகுதியிலேயே காரை நிறுத்திவிட்டு தப்பி சென்றிருக்கிறார். பின்னர் அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மதுரவாயில் போக்குவரத்து போலீசார் கார் நிற்பதை கண்டு உடனடியாக கட்டுப்பாட்டு அறிக்கை தகவல் தெரிவித்து விபத்து குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டதுல வாகனம் ஒன்று சேதமடைந்திருப்பதை கண்டு ஆட்கள் யாரும் இல்லாததை கண்டு தேட ஆரம்பித்திருக்கின்றனர். இந்த நிலையில தான் 1 மணி நேர தேடுதலுக்கு பின்பு புதார் ஒன்றில் நபர் ஒருவர் இறந்து கிடப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இறந்த நபர் பாண்டி பஜார் பகுதியை சேர்ந்த பிரதீப் குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது பின்னதாக அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் விபத்துக்கான காரையும் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேகமாக சென்ற கார் தற்போது மோதி ராபிடோ ஊழியர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.